ஈரான் ஆன்மீக அரசை வீழ்த்துவதற்கு இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவும் அமெரிக்காவினுடைய CIA-யும் இணைந்து வகுத்த திட்டம் எப்படி தோல்வி அடைந்தது, அவர்கள் புதிதாக கொண்டுவர இருந்த ஈரானினுடைய அதிகார சக்தி யார், அது தோல்வியடைய காரணம் என்ன, தாக்குதலில் ஏற்பட்ட தவறு என்ன என்ற விடயங்கள் எல்லாம் அமெரிக்காவில் தி நியூயார்க் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கர்களே ஏற்றுக்கொண்ட தோல்வியடைந்த அந்த திட்டம் என்ன, கேட்கும் போதெல்லாம் மயிர்கூச்ச வைக்கின்ற இந்த திட்டம் இப்பொழுதும் நெஞ்சை நடுங்க வைக்கும் திட்டமாக இருக்கின்றது. ஈரானினுடைய முன்னாள் அதிபராக இருந்த மஹ்மூத் அகமதி ஜெனாட்டை மறுபடியும் ஈரானினுடைய ஆட்சி தலைவராக கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட சதி முயற்சி என்ன, அந்த சதி முயற்சி தோல்வியடைய காரணம் என்ன, இப்பொழுது அவர் எங்கே? இன்று பிற்பகல் 4:34 அளவில் டென்மார்க்கின் தலைநகரத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய குய என்கின்ற இடத்தினுடைய குடா பகுதியில் கடலில் இருந்து 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது. பூமிக்கு அடியில் இருக்கின்ற கண்டத்தகடுகள் என்று கூறப்படுகின்ற 2 கண்டத்தகடுகள் உரசி வெடித்ததில் சுமார் 100 மீட்டர் அளவில் வெடிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும், இதனால் இந்த அதிர்வு ஏற்பட்டதாகவும் 3.9 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. டென்மார்க்கினுடைய சரித்திரத்தில் இது 3வது பெரிய நிலநடுக்கமாகும். இதுவரை உயிர் சேதங்கள் பதிவாகவில்லை. ஆனால் தலைநகர் உட்பட பல இடங்களில் இந்த அதிர்வு காணப்பட்டது. இது குறித்து ஒருவர் கூறுகின்ற பொழுது, தங்கள் வீட்டில் இருக்கின்ற சலவை இயந்திரம் கவிழ்ந்து வீழ்ந்து விட்டதோ என்று தாம் நினைத்த குறிப்பிடுகின்றார். இப்படி ஒரு சம்பவம் இன்று டென்மார்க்கில் நடைபெற்றிருக்கின்றது. குய என்கின்ற நகரத்தில் இருக்கின்ற உயர்கல்வி நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று விடப்பட்டிருந்த வேளையிலே இந்த சம்பவமும் நடைபெற்றது. அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. டியூப் தமிழ் வணக்கம். ஈரானில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு வகுத்த சதி திட்டம் ஒன்று அம்பலமாகி இருக்கின்றது. இந்த சதி திட்டத்தின்படி ஈரானினுடைய முன்னாள் அதிபராக இருந்தவரும் இப்போதைய ஈரானிய ஆன்மீக அரசுடன் எதிர்ப்பு நிலை கொண்டு அவர்களினால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த ஈரானினுடைய முன்னாள் அதிபராக இருந்த மஹ்மூத் அகமதி ஜெனாத்தை ஈரானினுடைய அதிபராக கொண்டு வருவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. இதற்காக வடிவமைக்கப்பட்ட திட்டத்தில் ஒரு மாற்று கருத்தாக முன்னாள் ஈரான் மன்னர் ஜாவினுடைய மகனை கொண்டு வருவது போல ஒரு காட்சி தோற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற கவன திசை திருப்பலை உருவாக்கி அதன் பின்னர் இவரை கொண்டு வருவதற்கான இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது துப்பறியும் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாகச நிகழ்ச்சியாக வடிவமைக்கப்பட்டது. இந்த திட்டம் தோல்வியடைந்ததுதான் இன்று வரை அமெரிக்க அதிபர் இந்த நெருக்கடிக்குள் சென்று மாட்டிக்கொள்வதற்கான காரணமாக இருக்கின்றது. பெருந்தொகையான பணம் இழக்கவும் இந்த திட்டத்தில் ஏற்பட்ட தோல்வி என்று நியூயார்க் டைம்ஸ் கூறியிருக்கின்றது. ஈரானினுடைய ஆன்மீக ஆட்சியை அகற்றி புதிய ஒரு குழுவை கொண்டு வர இருக்கின்றோம். அந்த குழு அங்குதான் இருக்கின்றது, அவர்களை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார். ஆனால் அவர் யார் என்பதை வெளியிடவில்லை. அந்த யார் என்ற யாரோ வேறு யாரும் அல்ல, மஹ்மூத் அகமதி ஜெனாத் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். அவர் இப்பொழுது எங்கே, அவரை எங்கே என்று காணவில்லை. அவர் வீட்டுக்காவலில் வைத்திருக்கப்பட அவரை மீட்பதாக இருந்தால் அவரை சுற்றி போடப்பட்டிருந்த பெரும் காவல் அரணை உடைத்து தகர்க்க வேண்டும். இதற்காக இஸ்ரேல் வீசிய குண்டில் அந்த வீட்டின் முன்னால் காவல் இருந்த அத்தனை காவலாளிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது அகமதி ஜெனாத் தப்பிவிட்டாரா என்றால் அவர் படுகாயம் அடைந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத நிலையை அடைந்திருக்கின்றார். அவர் இறந்து விட்டார் என்று முதல் செய்தி வந்தது. இப்பொழுது அவரை எங்கே என்று தெரியவில்லை என்று அமெரிக்கா கூறுகின்றது. எனவே அவரை ஆதாரமாக வைத்துதான் இந்த ஆட்சியை கொண்டு வர முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அவரை கொண்டு வருவதாக இருந்தால் காலஞ்சென்ற மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி இருக்கக்கூடாது. எனவேதான் கமேனி மீதான தாக்குதலை அவர்கள் நடத்தி அவரை இல்லாமல் செய்து இவரை கொண்டு வருவதற்கு அதிரடியாக
உடனடியாக முயற்சி எடுத்தார்கள். இந்த அதிரடி முயற்சி படுதோல்வி அடைந்த காரணத்தினால் தான் அமெரிக்கா தொடர்ந்து படையை கொண்டு செல்ல வேண்டியதும் பெரும் போர் ஒன்றுக்குள் நுழைய வேண்டியும் ஏற்பட்டது. வெனிசுலாவை போல இலகுவான ஒரு ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாமல் போனது. அதேவேளை இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு இந்த திட்டத்தை முன்வைத்த பொழுது அமெரிக்காவினுடைய படைத்துறை உயர் அதிகாரிகள் இதை பெருமளவில் ஏற்கவில்லை. மஹ்மூத் அகமதி ஜென்னாத்திற்கு உண்மையில் இராணுவத்தில் பெரிய அளவு செல்வாக்கில்லை, அவருக்கு மக்களிடையேயும் செல்வாக்கில்லை. அவர் தேர்தலில் போட்டியிட என்று கேட்டபொழுது ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று நிராகரித்ததும் நடைபெற்றிருக்கின்றது. எனவேதான் அவரை வைத்து இந்த ஆட்சியை எப்படி நடத்துவது, எப்படி மக்களை ஒன்றிணைப்பது என்று தெரியவில்லை என்று அமெரிக்காவினுடைய உயர்மட்டம் கூறினாலும் இல்லை செய்யலாம் என்று இஸ்ரேல் கூறியதன் பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது. ஈரானினுடைய முன்னாள் அதிபர் மஹ்மூத் அகமதி ஜென்னாத் 2005-2013 வரை அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தவர். அவர் சாதாரணமான ஆள் அல்ல. இஸ்ரேல் என்ற நாட்டை உலக வரைபடத்திலிருந்து முற்றாகவே இல்லாமல் செய்வேன் என்று கூறிய ஒருவர். இரண்டாவதாக ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று அரும்பாடுபட்ட ஒருவர். அதேவேளை ஈரானினுடைய ஆன்மீக அரசிற்கு எதிராக ஜனநாயக போராட்டம் நடத்தியவர்களை எல்லாம் தூக்கி சிறையில் போட்டதில் மிக முக்கியமான ஒருவராக இருந்தவர். ஈரானினுடைய தேர்தல் வரலாற்றிலும் புதுமையை செய்தவர். உதாரணமாக ஒரு தொகுதியில் 10,000 வாக்குகள் இருக்கின்றது என்றால் அந்த தொகுதியில் இவருக்கு 15,000 வாக்குகள் விழுந்தன. இந்த 5,000 வாக்குகள் யார் என்றால் வாக்குகளை பெட்டிக்குள் அள்ளி போட்டு தேர்தலை நடத்திய ஒரு வீராதி வீரராக அக்காலத்திலே இவர் குறிப்பிடப்பட்டார். ஏனென்றால் வாக்காளர் அட்டவணையில் இருக்கின்ற மொத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை எடுத்த உலகத்தின் ஜனநாயக தலைவர் என்ற புகழையும் அப்பொழுது இவர் பெற்றிருந்தார். களவடு பிடிபடாதே என்ற பழமொழி தெரியாத ஒருவராக இவர் இருந்தார். இருந்தாலும் இவரை எதற்காக இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தேர்ந்தெடுத்தது? இவர் 2019ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஒரு சாதனை மனிதர் என்று பாராட்டியிருந்தார். இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு இவர் மீது விருப்பம் இருந்தது. மேலும் இப்போதைய ஆட்சியாளர்களுடன் மோதி இவர்கள் ஊழல் பேர்வழிகள் என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். இவரை தேர்தலில் போட்டியிட வைத்தால் இப்போதைய ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்று அவரை தேர்தலிலும் போட்டியிட விடாமல் தடுத்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அவர் வீட்டு காவலிலும் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இப்போது அவர் எங்கே என்று தெரியாது. ஆனாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் இன்றும் அமைதி தீர்வொன்றிற்கு வராமல் இருப்பதற்கான காரணம் தான் விரும்புகின்ற ஒருவர் யார் என்ற கேள்விக்கு இவரை விட்டால் இன்னொருவரை அவரால் அடையாளம் காண முடியவில்லை. அமெரிக்கா இப்படி ஒரு செயலையா செய்திருக்கின்றது என்பதனால் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரத்திற்கு சர்வதேச அரங்கில் இதனால் இன்னொரு தடவை பெரும் அவப்பெயர் ஏற்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த தோல்வியை மறைக்க ஈரான் மீது மேலும் ஒரு மோசமான தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொசாட் அமைப்பு இந்த திட்டத்தை வரைந்த பொழுது அவர்களிடம் 5 நோக்கங்கள் இருந்ததாகவும் அதை அமெரிக்க ராணுவத்துடன் அவர்கள் வைத்து கலந்தாலோசித்ததாகவும் அந்த செய்தி கூறுகின்றது. முதலாவது, ஈரான் மீது மாபெரும் வான்வழி தாக்குதலை நடத்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, அயதுல்லா அலி காமேனியினுடைய கதையை முடிக்க வேண்டும். மூன்றாவது, குர்டிஸ்தானிய படைகளை உள்ளே இறக்கி தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும். நான்காவது, ஈரானின் உள்ளக கட்டமைப்பை செயற்பட முடியாமல் அழிக்க வேண்டும். ஐந்தாவது, அகமடின நஜீட்டை ஆட்சி கட்டிலில் ஏற்ற வேண்டும். அவர் பழைய அதிபர் என்ற காரணத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இவர் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் துணையாக இருப்பார் என்று அந்த அறிக்கை கூறியதாகவும் நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது. மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரியான ராஜதந்திர வழியில் செல்லாமல் இப்படியான குறுக்கு வழியில் சென்று போர்களை நடத்திய காரணத்தினால் தான் இன்றைய சர்வதேச சிக்கல்கள் உருவாகி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் யாரும் நம்பாத நிலையும் அவர்களுடன் பேசுவதில் பயனில்லை என்ற நிலையை முன்வைப்பதற்கும் இதுவே காரணமாக இருக்கும். பேச்சுவார்த்தையை கூட இவர்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்திய சம்பவங்கள் உண்டு என்பதனால் பெரும் பிரச்சனையை சந்தித்திருக்கின்றார்கள். ஈரானில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எடுத்த இந்த முயற்சி தோல்வியடைந்ததற்கான
காரணம், இதற்கு முன்னர் அமெரிக்க தூதராலயத்தை ஈரானினுடைய இளைஞர்கள் முற்றுகையிட்டு பிடித்து வைத்திருந்த பொழுது அதிலிருந்த தூதுவர்களை மீட்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி காலஞ்சென்ற ஜிம்மி கார்ட்டர் அதிபராக இருந்த பொழுது எடுக்கப்பட்டு தோல்வியடைந்தது. அதற்கு பின்னர் இதுவும் தோல்வியடைந்திருப்பது கவனிக்கத்தக்கது. இருப்பினும் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் மிக இக்கட்டான ஒரு முடிவை எடுக்கின்ற கடைசி சந்தர்ப்பத்திற்குள் நிற்கின்றார். ரஷ்ய அதிபர் சீனாவில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது வருகின்ற முடிவு அமெரிக்காவினுடைய அடுத்த முடிவுக்கு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.